ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேமில் எவ்வளோ சிம் கார்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எவ்வளோ சிம் கார்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு கூகுளில் போய்ட்டு டேப்காப் ஸ்பேஸ் சாஞ்சர் சாதி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி கூகுளில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுடைய லிங்க்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ நம்பர் வந்து நம்ம நேமில் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி வேறு யாருக்காவது வாங்கி நம்ம நிறைய பேருக்கு சிம் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிங்குக்குள்ளே உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நோ மொபைல் கனெக்ஷன்ஸ் இன் யுவர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அதாவது நோ தி நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இஸ்யூட் இன் யுவர் நேம் பை லாகிங் இன் யூஸிங் யுவர் மொபைல் நம்பர். ஸோ உங்களோட மொபைல் நம்பரில் இது வந்து உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடேட் கேப்சா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேலிடேட் கேப்சா கொடுத்தோன்னையும் எந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த ஓடிபி ரிசீவ் ஆகிடும், அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஓடிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 டிஜிட்டில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அதை என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்துட்டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாகினை கொடுத்தோன்னையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நேமில் எவ்வளோ சிம் கார்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 நம்பர்ஸ் ரெஜிஸ்டர்டுன்னு காட்டுது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம மொபைல் நம்பர் காட்டிருக்கு. மொபைலோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸும் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸும் காட்டும். இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த நம்பர் வந்து நம்ம நேமில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து செகண்டில் இருக்கிற நம்பர் என்ன நம்பர், ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் நம்பரு. ஸோ ஒய்ஃபுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வேறு யாருக்காவது நீங்கள் நிறையா பேர்த்துக்கு சிம் வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த டிஜிட்ஸை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி யாருமே இல்லை அப்படின்னா அப்போ அன்னோன் பர்சன் நம்ம நேமில் சிம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அது நமக்கு டேஞ்சரு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம நேமில் இல்லாத, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது நீங்கள் பிரதர் சிஸ்டருக்கு வாங்கி கொடுக்காத சிம் இதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் லெசனில் வந்து நாட் மை நம்பர், நாட் ரிஜிஸ்டர், ரிக்வயர்டு அப்படிங்கிறீங்களா. ஸோ அந்த எந்த சிம் உங்கள் பேர் இல்லையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நாட் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் வர மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்காக தான் பண்ணுறேன். ஸோ நான் ரிப்போர்ட் பண்ணல. ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட், அதாவது ரெக்வஸ்ட் நம்பர், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ட்ராய் ரெகுலேட்டரி படி அந்த நம்பரை வந்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால் நாட் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ரிக்வயர் நாட் ரிக்வயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதையும் நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ முந்தியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து ஃபோட்டோ ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுத்து சிம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாம் இப்போ ஆதார் பேஸ்டு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் சிம் இன்ஸ்டன்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம நேமில் எத்தனை சிம் கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் ஈஸியாக இந்த லாகின் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய நேமில் எவ்வளோ சிம்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்வான்ட், அதாவது நீங்களாக வச்சு யூஸ் பண்ணாத நம்பர்ஸை அன்னோன் பர்சன்ஸ் வச்சு இந்த லிங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கொடுத்து நாட் மை நம்பர் அப்படின்னு கொடுத்து இந்த நம்பர்ஸை ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நம்மளுடைய நேமில் அன்னோன் பர்சன்ஸ் யாரும் நம்ம சிம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூங்க. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Please click below link and install the application. Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.